அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பொறுப்பு ஆனது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக இருந்து அவங்க மரணித்ததுக்கு பிறகு அந்த மிகப்பெரிய அந்த பணி, அந்த பொறுப்பு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயமாகிய நம்ம மேலே ஒவ்வொரு மோமின், ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அந்த சுமத்தப்பட்டிருக்கு. அதனால தான் தோன்றிய சமுதாயங்கள்லே வந்து ரொம்ப சிறந்த சமுதாயமாக வந்து அல்லாஹ் வந்து நம்ம சமுதாயத்தை வந்து குறிப்பிடுறான். மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொறுப்பை யார் நிறைவேற்றுறாங்களோ, யார் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறாங்களோ, அவங்க தான் அந்த சிறந்த சமுதாயத்தில் ஒருவராக வருவாங்க. அந்த பணியை செய்யாதவங்க அந்த லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து சொர்க்கத்துக்கு, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்க்கு ஒரு டோக்கன்லாம் கிடச்சிடாது. அது மாதிரி அப்படி கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த பொறுப்பு முஸ்லிம்களாகிய நம்ம வந்து சொல்கிறதுக்கு தயங்குறோம். ஈவன் முஸ்லிம்கள்கிட்டே நம்ம பல விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வெட்கப்படுறோம். முஸ்லீம் அல்லாத மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை பற்றின ஒரு அறிமுகத்தையோ நம்ம ஒரு விளக்கத்தையோ வந்து கொடுக்கறதுக்கு தயங்குறோம். தான் ஒரு இஸ்லாமியன் தான் அப்படிங்கிற ஐடென்டிட்டியை வெளியில் சொல்கிறதுக்கு வெளிக்காட்டுறதுக்கோ கூட வெட்கப்படுறாங்க. பல பேர் தயங்குறாங்க. ஏதாவது ஒரு காமன் நேம் வச்சுக்கிறாங்க. அவங்களோட ப்ரொஃபைலாக இருக்கட்டும், ஏதோ எதில் வேணாலும் இருக்கலாம், ஒரு காமன் நேம் வச்சுக்கிறாங்க. இந்த உலகத்தில், இந்த துனியாவில் மண்ணோட மண்ணாக மக்கி அழிஞ்சு போகக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இசம் சொல்லுவாங்கள்ல, பெரியாரிசம் இருக்கலாம், கம்யூனிசம், பொது உடைமை கொள்கை, இந்த மாதிரி பல கொள்கைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி பல விஷயங்கள், பல தத்துவங்கள் இந்த துனியாவில் ஏதாச்சும் வாழ்க்கையில், மனித வாழ்க்கைக்கு தேவையான ஏதாவது ஒரு துறையை வந்து அதை பற்றி பேசியிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா மனிதன் தன்னோட அறிவில் உதித்த அந்த சின்ன அறிவை கொண்டு அவனோட சிந்தனையில் உதித்த சில விஷயங்களை கொண்டு அவன் வகுத்த அந்த தத்துவங்களையும் அந்த கொள்கைகளையும் வந்து மனுஷன் வந்து தூக்கி பிடிக்கிறான். அதை வந்து பரப்புறதுக்கோ, அதை பற்றின விளக்கத்தை சொல்கிறதுக்கோ, அதை பற்றி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்றதுக்கோ வெட்கப்படுறது கிடையாது, அசர்றது கிடையாது. அதற்கான உழைப்பை வந்து முழு அளவில் முழு மூச்சில் செய்கிறாங்க. ஆனால் இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றி தரக்கூடிய இந்த இஸ்லாத்தையும் இந்த தீனையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த மிக பெருமை, அந்த கடமையை வந்து முஸ்லீம்களாக நம்ம வந்து பல நேரங்களில் தவறிடுறோம். நம்ம வந்து பல நேரங்களில் வெட்கப்படுறோம், தயங்குறோம். அவங்க என்ன நினச்சிருவாங்க, இவங்க என்ன நினச்சிருவாங்கன்னு சொல்லி. பட் அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்க பொறுப்பு, அல்லாவோட பொருத்தத்துக்காக நம்ம வந்து செய்யணும். இதில் வந்து ரிசல்ட்டு ஓரியன்ட் விஷயமே கிடையாது. நம்ம எந்த லெவலில் நம்ம ஃபோர்ஸாக அதை நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. நம்ம அதுக்கான சைட் பை சைடு நம்ம அதுக்கான கல்வியை நம்ம வளர்த்துக்க வேண்டியிருக்கு. துனியாவில் நமக்கு குடும்பம் இருக்குது, அதுக்கு நமக்கு தேவையான அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டியிருக்கு தான், அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் அட் த சேம் டைம் நம்ம ஆகிறதுக்காக, மறுமைக்காக எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்க முடியுமோ அவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்க வேண்டியிருக்கு. அதற்கான கல்வி இல்மை நம்ம வளர்த்துக்கணும் இன்ஷா அல்லாஹ். அந்த இஸ்லாத்தை பற்றின அந்த கொள்கைகளையும் விளக்கங்களையும் வந்து நம்ம சொல்கிறதுக்கு தயங்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அதை சொல்லக்கூடிய, அதை அறிமுகப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொறுப்பு, கடமை நமக்கு இருக்குது. ஏன்னா அது குறித்து அல்லாஹ் நமக்கு நாளைக்கு மறுமையில் கேட்பான். மனிதர்கள் அனைவருமே நஷ்டத்தில் தான் இருக்கான்னு சொல்லி அல்லாஹ் சூரா அஸ்ர் அந்த அத்தியாயத்தில் வந்து சொல்கிறான்.
வல்லஷ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஷ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் சாலிஹாத்தி வத்தவாச பில் ஹக் வத்தவாச பிஸ் சபர். மனிதர்கள் எல்லாருமே நஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதில் யார் நஷ்டத்தில் இல்லைங்கிறத அடுத்த வசனத்தில் வந்து எல்லாம் சொல்கிறான். யார் வந்து ஒருவருக்கொருவர் நன்மையை நோக்கி நன்மையான காரியங்களை நோக்கி அழைத்து அந்த அழைப்பு பணியில் ஈடுபட்டு அந்த தீமையான காரியங்கள்லேருந்து மனிதர்களை விட்டு அறிவுறுத்தக்கூடிய அந்த ரிமைண்ட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்தை செய்பவர்கள் தான் வந்து வெற்றியாளர்கள். மீதி அதை தவிர மீதி மற்ற விஷயங்களில் ஈடுபடுற எல்லாமே வந்து நஷ்டவாளி தான் சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்போது அப்பேற்பட்ட அந்த அழைப்பு பணியை அந்த அல்லாஹ்வை நோக்கி அழைக்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு முஸ்லீம்கள் மேலேயும் மூமின் மேலேயும் கடமையாக இருக்குது. நம்ம எப்படி ஒரு தொழுகை, ஹஜ்ஜு, மற்ற வழக்க வழிபாடுகள் ஒரு முக்கியமான ஒரு கடமையாக இருக்கோ, அது மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்களை வந்து அல்லாஹ்வை நோக்கி அழைப்பதற்கு, அல்லாஹ்வை பற்றின சிந்தனையை ஞாபகப்படுத்துவதற்கு, அந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்கு நம்ம மேலே ஒவ்வொருத்தங்க மேலே அது கடமை இருக்குது. இந்த கடமை வந்து ஆலிம்களுக்கு ஒதுக்கப்பட்டது, இல்லைன்னா பெரிய பெரிய தாயிகளுக்கு ஒதுக்கப்பட்டது அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொருத்தவங்க மேலே அது ஒரு கடமையை சாட்டப்பட்டிருக்கு. பல்லிகு அன்னி வலவ் ஆயா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவான இறுதி பேருரையில், என்னிடமிருந்து ஒரே ஒரு செய்தியை, ஒரு வசனத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும் அதை வந்து நீங்கள் இங்கே இல்லாத மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பொறுப்பை படைச்சிருக்காங்க, நமக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொருத்தங்களும் நம்மளால் இயன்ற விஷயங்களை, இஸ்லாத்தை பற்றின சிந்தனைகளை நம்ம எடுத்து சொல்ல வேண்டியிருக்கு. அல் குர்ஆனை நம்ம வந்து தானும் கற்று பிறருக்கும் அதை கற்பிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்துடுவனாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.